அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான நிகழ்வுகள் எவையெல்லாம் நடைபெற போகின்றன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் குருவும் சுகஸ்தானமாகிய ஆண்கில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக 24/8/2024 முடிவதற்குள் எதிர்கொள்ளக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வளம் பொருந்தியவராகவும் திகழக்கூடிய சனி பகவான் மிகவும் பலமாக இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். இங்கு அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை நோக்கிதான் நகருகிறார். எனவே பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கர்ம சனியின் காரணமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில பணி சார்ந்த சூழ்நிலைகள்ல ஏற்பட்டு வந்த காரிய தடைகள், சங்கடமான பல நிகழ்வுகள் மறையக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான். ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவர் மட்டுமல்ல, ஒரு வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சிறப்பான நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தனித்துவமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விஸ்தரிப்பு செய்தல் போன்ற பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக இறங்கலாம். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத பண வரவு உருவாகுங்க. அந்த பண வரவை முதலீடுகளாக மாற்றுவதற்கான யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய சொந்த உழைப்பில் எந்தவிதமான முதலீடுகளாகவும் மாற்றலாம். அவை மிக பெரிய அளவில் லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமையும். ஆனால் பங்குச்சந்தை முதலீடு போன்ற அனுபவம் இல்லாத துறைகளில் முதலீடு செய்ய வேண்டாம். அதில் சற்று கவனம் நிச்சயமாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் அசையும் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ராகுவும் லாபஸ்தானத்தில் இந்த வேளையில் வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலை கொண்டிருக்கிறார். எனவே ராகுவின் அமைப்பு காரணமாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது புதிதாக மனை வாங்குவதற்கான யோகம் அல்லது வீட்டை பழுதுபார்ப்பதற்கான யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகு சனியும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்க்கிறபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. இப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஜென்மராசியில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க. தற்போது 5 மாதங்களை கடக்க போகிறார். எனவே ஜென்ம குருவால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கணிசமாக குறைகிறது
இருக்கிறது என்பதை விட இவை முற்றிலும் மாறுபட போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது குருவினுடைய சுப பார்வை பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள், சிரமங்கள் கணிசமாக குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வலுவாக முதன்மையாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக விரைவில் குருவும் வக்ரம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலக போகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் குருவுடன் இணைந்து ஜென்மராசியில் குரு மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுப்பது நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல சுப நிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான யோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகத்தின் இறுதி வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பதால் நிச்சயமாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அனைத்தையும் சிறப்பான முறையில் கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைகிறது. இதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் ஜென்ம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். எனவே புதிய சொத்துக்கள் முதலீடுகள் செய்வதில் பெரிய அளவுல தடையை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் அனைத்து விதமான பணிகளிலும் தெளிவாக உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பெரிய அளவிலான அலைச்சல்கள் தவிர்ப்பதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சந்திரன் இந்த தருணத்தில் பெரும்பாலும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்மத்தில் இருப்பதால் சற்று நிதானம் தேவை. எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக செயல்படுவதால் அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெறிவதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. பொதுவாக இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு, செவ்வாய், வித்யாகாரகரான புதன் என பல கிரக நிலைகளும் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அர்த்தாஷ்டக சூரியனாக அமர்ந்திருக்கிறார். எனவே சில கிரக நிலைகளின் அமைப்பு மட்டும்தான் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.